வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சட்டமன்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாரா? தாவேக்கா காட்டும் தயக்கத்தால் பெரும் பரபரப்பா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றில் நிலவக்கூடிய இந்த புதிய மாற்றம் என்பது இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் களமே புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் அதாவது தங்களின் எம்எல்ஏ பதவியில் கூட ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சிகள் இணைந்த 4 முக்கிய அரசியல் பிரமுகரெல்லாம் புதிய பொறுப்புகள் வழங்குவது குறித்து தாவேக்கா தலைமையிடம் ஆலோசனை நடைபெற்றுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இடைத்தேர்தல் வாய்ப்பை எதிர்பார்த்த நிலையில்தான் புதிய முடிவு எடுக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் கவனங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறதா? அதாவது இந்த இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக கூடியவரை நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடாத சூழல்தான் தமிழக அரசு நிலவு கொண்டிருக்கிறதா? இந்த தகவலின்படி அதாவது பதவியை துறந்து கட்சியடைந்த 4 பேருக்கும் வர இருக்கும் இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறதா? இதனால்தான் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மத்தியில் ஏமாற்றமெல்லாம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இதையடுத்து அவர்களின் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில்தான் மாற்று வழிகளில் தாவேக்கா தலைமை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறதா? அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த இடைத்தேர்தல் சீட்டுக்காகவே பதிலாக வாரிய தலைவர் உள்ளிட்ட முக்கிய அரசு பொறுப்புகளை வழங்குவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? அதாவது எம்எல்ஏ பதவியை துறந்து வந்த அந்த 4 பேரும் கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்த இடைத்தேர்தல் வாய்ப்புக்கு மாற்றாக வழங்கப்படும் பொறுப்புகளை கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் தரக்கூடிய முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது. இது குறித்து தாவேக்கா தலைமையோ அல்லது சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோ அதிகாரப்பூர்வ எந்த ஒரு விளக்கம் கொடுக்கப்படாத சூழல் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் அதாவது கண்டிப்பாக அந்த 4 பேரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக தமிழகத்திலே கூடிய விரைவில் அதாவது இடைத்தேர்தல் என்பது நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசு நிலைமை கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் கண்டிப்பாக அதாவது கூடிய விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் உருவாகும் பட்சத்தில் தான் அந்த 4 பேருக்கு மீண்டும் அந்த இடைத்தேர்தல் வாய்ப்புகள் வழங்கப்படலாமா அல்லது அவர்களுக்கு வேறு பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற ஆலோசனைகள்லாம் தாவேக்காவின் அரசின் நிர்வாகிகள் ஆலோசனைத்து வருவதாக கூறப்படுகிறதா? இந்த நிலையில்தான் அதாவது அந்த 4 பேருக்கு மாற்றாக வேறொருவர்களை கண்டிப்பாக அந்த இடத்தில் வேறொருவர்களை இடைத்தேர்தல் நிறுத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா? ஏனென்றால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து காலங்காலமாக கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருந்த தாவேக்கா தொண்டர்களிடையே இது ஒரு பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தக்கூடிய சூழல்தான் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இந்நிலையில்தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்கப்படும் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து இருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.